Hi friends, welcome to Abhi's Hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல கிட்ஸோட ஃபேவரட்டான ஒரு பொட்டேட்டோ சீஸ் பால் வந்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளால போ. இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ வந்து நல்லா குக் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ ஒரு கேரட் துருவல் எடுத்து நம்ம குக் பண்ணி வச்சிருக்கிற பொட்டேட்டோவை இந்த மாதிரி நைஸா துருவி எடுத்துற வேண்டியதான். நீங்கள் இப்படி துருவ வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லா பொட்டேட்டோவும் இந்த அளவுக்கு துருவி எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ நைஸாக வந்திருக்குன்னு. இதை நான் இன்றைக்கி வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அப்போ தான் நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். அப்புறமா நான் இன்றைக்கி கொஞ்சம் மொசரல்லா சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சமாக சால்ட் வந்து பொட்டேட்டோவில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒருக்கா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சப்பாத்தி டோவெல்லாம் பிசைகிறது மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்த்துறாதுங்க. தண்ணி நீங்கள் சேர்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக உருண்டை வராது. அப்புறம் வந்து பொரிக்கும் போது ஆயில் வந்து ரொம்ப வந்து எடுக்கும். இப்போ கையில் இந்த மாதிரி ரஃபாக ஒரு உருண்டை எடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மொசரல்லா சீஸையும் வந்து கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி உள்ளாடி வச்சு இதை ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம கையிலேயே இந்த மாதிரி வச்சு மெதுவாக இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியது தான். ஒரு பேன் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ பால்ஸ் எல்லாம் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு மெதுவாக வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பால்ஸ் வந்து பிரேக் ஆகக்கூடாது. நம்ம எல்லா இடமும் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக குக் ஆகி வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் வந்ததும் இதை நீங்கள் எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக செய்யக்கூடிய இந்த பொட்டேட்டோ சீஸ் பாலை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்கள். கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. நீங்கள் இதை வந்து டிஃபன் பாக்ஸுக்கு கூட கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். ரொம்ப குறைவான பொருட்கள், 3 பொருட்கள் தான் 5 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். பொட்டேட்டோ மட்டும் நீங்கள் குக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா. ஸோ இந்த ஈஸியான ரெசிப்பியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.